ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். காலை முதல் இவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமரும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மத்தியானம் எத்தனை பேர் பர்சனலாக ப்ரேயர் பண்ணீங்க? மத்தியானம் கொஞ்ச நேரம் தனியாக ஜெபம் பண்ணேன்னு சொன்னவங்க அப்படி கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் குரூப் டிஸ்கஷனில் தனியாக ப்ரேயர் பண்ண விட்டாங்களா? அப்படி ப்ரேயர் பண்ணவங்க அப்படி கையை உயர்த்தி இப்படி கையை அசைச்சு காட்டுங்க. ஓகே, வெரி குட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். நல்ல சாட்சியை கேட்டோம். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே சாட்சியாய் நிறுத்துவாராக. தேவன் நல்லவர். கர்த்தருக்கென்று ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்க தேவன் கிருபை செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு விசை கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கலாமா? உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கைகளை உயர்த்தி கேட்கலாம். உம்மை அதிகம் அதிகம் உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நாம் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே. இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நாம் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கைகளை உயர்த்தி
உங்க சத்தம் கேட்கட்டும் சத்தமா. உம்மை அதிகம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. உம்மை அதிகம், உம்மை அதிகம், அதிகம், உம்மை அதிகம். கிருபை தாரும். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்வோம். 34வது அதிகாரம் யாத்திராகமம். யாத்திராகமம் 34வது அதிகாரம். அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள், பாருங்கள். யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கர்த்தர் தன்னோடே பேசினதினாலே அவன் முகம் பிரகாசித்தது. அது மோசேக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மோசையை பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க நாளைக்கு மீட்டிங் முடிச்சு இந்த மலையிலிருந்து இறங்கி புறப்பட்டு போக போறீங்க. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தது போல நீங்களும் போவீர்களாக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். மோசையும் கர்த்தரும் அதிகமாய் பேசுகிறவர்கள். நம்ம வர்ஷிப்ல கூட உறவை குறித்து தான் அதிகமாய் கேட்டு கேட்டு குயவனே குயவனேன்னு பாடிட்டே இருந்தோம். உறவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் அவரோடு நெருங்கும்படியான ஜீவ மார்க்கத்தை நமக்கு கிருபையாய் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். Who is your best friend அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு பர்சனை சொல்லுவோம். அந்த பர்சன் ஜீசஸா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மோசே ஆண்டவர் ரெண்டு பேரும் பேசுகிற அனுபவத்தை யாத்திராகமம் 33:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தங்க எப்படி பேசுறாங்களோ கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? ஆண்டவர்கிட்ட தான் பேச முடியும். உண்மையா நல்லா பேச முடியும். அதனால தான் வந்தோடனே கேட்ட எத்தனை பேர் பர்சனலா இந்த யூத் கேம்ப் விசேஷமாய் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு பலப்படுவதற்கும் வளருவதற்கும் ஏதுவாய் அமைவதாக என்பதுதான் எங்களுடைய பிரேயர். இந்த மாலை வேளையில் ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்டேன். ஆண்டவரே, பிள்ளைங்க கிட்ட என்ன பேச வேண்டும்? ஆண்டவர் இந்த உறவை பேசு அப்படின்னார். உறவை பேசு. இன்னைக்கு ரொம்ப சின்ன பிள்ளை யாருக்கும் அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இந்த உறவுகள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகள். ஆனா நமக்கு யாரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணுவோம். நாம விரும்புறவங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களான்னு தெரியாது. இருக்கிறவங்கள நாம வேற வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆவோம். ஆனால் நமக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம மனதில் உள்ளதை பேசுவோம். மனதில் உள்ளதை பேசுவதற்கு நமக்கு ஒரு புத்தகம் தேவை அல்ல. மனதில் உள்ளதை பேசுறதற்கு நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் பேசினார்கள் அப்படின்ட்டு இருக்கும் பைபிள்.
மோசே பேசினான் அப்படின்னு இருக்கும். கர்த்தர் அவனுக்கு வாக்கினால் மறு உத்தரவு கொடுத்தார் என்று யாத்திராகம் 19:19 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பேசினான், எக்கால சத்தம் வர வர உயர உயர மோசே பேசினான், கர்த்தர் அவனுக்கு வாக்கினால் மறு உத்தரவு கொடுத்தார். நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்கும்னா இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க நம்ம வாஸ்தவமே மோசையின் முகம் பிரகாசித்தது. டெய்லி மோசையின் முகம் பிரகாசித்ததான்னு கேட்டா இல்ல. மோசே ஆண்டவர்கிட்ட டெய்லி பேசுறாரு, நிறைய பேசுறாரு. ஆனா ஒன் டே, ஒரு நாள் வித்தியாசமான நாளாய் மாறினது. ஒரு நாள் மற்றவர்கள் எல்லாருமே அறிந்து கொள்ளும்படியான நாளாய் மாறினது. இயேசு இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்து நிறைய ஜெபம் பண்ணார். நமக்கு தெரியும், இயேசு வந்து எல்லாத்தையும் ஜெபத்தோட தான் ஆரம்பித்து ஜெபத்தோட முடிப்பார். அதிகாலையில் இருட்டோட இருட்டா எழுந்து ஜெபம் பண்ணார், நைட்டு ஜெபம் பண்ணார், ஈவினிங் ஜெபம் பண்ணார். ஆனா ஒரு நாள் அவருடைய ஜெபம் வந்து வித்தியாசமாய் மாறினது. என்ன வித்தியாசமாய் மாறினது என்றால், அவருடைய முகம் வந்து பிரகாசித்தது, மகிமை வெளிப்பட்டது. அப்படிதான் இருக்கும். தேவனோடு அந்த ஐக்கியத்துல, தேவனோடு உறவில ஒருவன் தொடருவான் என்றால், அல்லது ஒருத்தி தொடருவாள் என்றால், அவர்களுடைய லைஃப் வந்து ஒன் டே எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் அதை மாற்றுவார். அதை தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாதென்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கல்லாக்கினார், இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த மோசையின் ஆரம்பம் நமக்கு தெரியும். மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் போட்டாச்சு. என்ன சட்டம்? பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாவற்றையும் கொலை செய்ய வேண்டும், நைல் நதியில தூக்கி போடணும். இதுதான் மோசையின் ஆரம்பம். மோசே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோசையின் முடிவை வந்து சத்துரு எழுத பார்த்தான். ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவரை வளர்த்தார், கர்த்தர் அவரை ஆளாக்கினார். 40 வயது வரை எகிப்திலே மோசே வளர்ந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மோசைக்கு ஆண்டவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை, எந்த 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 ஒரு டச்சுமே கிடையாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து 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 பார்த்து, கர்த்தருடைய பொறுமை என்பது ரொம்ப ஆச்சரியமானது. பவுல் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி நான், அப்படி இருந்தும் என் மேல அவர் தம்முடைய பொறுமையை காண்பித்தார் அப்படின்னார். 40வது வயசுல இஸ்ரவேல் ஜனங்களை தன் மூலமாய் கர்த்தர் சந்திப்பார், விடுவிப்பார் நினைக்கும் போது அவன் நினைக்கிறதற்கு மாறான காரியங்கள் நடக்கிறது. எகிப்தை விட்டு மோசே வெளியே வருகிறான். அடுத்த 40 இயர்ஸ் போயிட்டு, ஆண்டவரேன்னு மோசே இதுவரை கூப்பிடவே இல்லை, எதுவுமே கூப்பிடலை, எதுவுமே செய்யலை. மோசே அவன் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும்போது தான் ஓரே பர்வதத்தில் முச்செடி பற்றி எரிகிறது. பட்டி எறிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி மோசே கிட்ட வருகிறான். அந்த முச்செடியில யார் எழுந்தருளி இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். யாருக்காக தெரியுமா? மோசே கிட்ட வருவதற்காக. அந்த முச்செடியிலே தேவன் எழுந்தருளினது வேற யாருக்காகவும் கிடையாது, அந்த ஒரு பர்சனுக்காக. அந்த ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா மோசே. எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு ஒரு 700 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 700 பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இருக்கும்போது எப்படி எந்த மைண்ட் செட்டில் இருக்கணும்னா, இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது இந்த 700 பேருக்காக கிடையாது, என் ஒருவனுக்காக, என் ஒரு ஆளுக்காக. அப்படி நம்புறவங்க மட்டும் கையை அப்படி அசைச்சு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எதுக்கு கையை அசைச்சிங்க? ஆமே. நான் எப்பவுமே அப்படிதான். சபைக்குன்னு கர்த்தர் வேர்டு கொடுத்தாலும் நான் அதை எப்படி எடுப்பேன்னா, எனக்காக ஆண்டவர் பேசுறாரு, நான் சர்ச்சையை கொடுத்துட்டு போறேன். ஆமே. இதை விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த விஷயத்துல மட்டும் யாரை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் வந்து ஒரு திரள் கூட்டத்தில் அவர் இடைபடுவதை விட 1 to 1 ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். மணிக்கணக்கில் ஆண்டவர் பேசுவார். அப்படிதான் மோசே கிட்ட பேசுறார் ஆண்டவர். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு காலை செஷன்ல ஆண்டவர் வந்து அநேகரை அவருடைய ட்ராக்ல கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ட்ராக்ல இனி கண்டினியூ ஆகணும்னா என்ன செய்யணும்? ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? தனியா நடக்க முடியாது.
தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னே ஆண்டவரே சொல்லிட்டார். அப்ப அவரு கூட நடக்கணும்னா அவரு கூட அவ்வளவு ஐக்கியம் இருக்கணும்ல, அவ்வளவு அன்பு இருக்கணும்ல. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? முடியாதே. எந்த அளவுக்கு நாம் அவர் மேல பிரியமா இருக்கிறோம், நேசமா இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். முட்செடி எரிகிறது, மோசே அதை பார்க்க கிட்ட வருகிறான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அக்கினி ஜுவாலை நடுவில் யார் நிற்கிறா? சத்தமா சொல்லுங்க, யார் நிற்கிறா? கர்த்தர் நிற்கிறார். எவ்வளவு நேரம் நிற்கிறார்? மோசே வரது வர. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அவர் கிட்ட போறதுக்கு ஒரு ஸ்டெப் எப்போ எடுத்து வைப்பீங்கன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, மோசே இதுவரை பிரேயர் பண்ணி பழக்கம் உண்டான்லாம் தெரியல. ஆண்டவரோட எந்த கான்வர்சேஷனும் இதுவரை கிடையாது. மோசேக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா மோசே வளர்ந்தது கம்ப்ளீட்டா எகிப்துல, அதுவும் பார்வோன் வீட்டுல. ஆனா மோசையோடு பேசுவதற்காக கர்த்தர் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? தீக்குள்ள, அக்கினிக்குள்ள. அதாவது ரொம்ப பிரியமானவங்க பேசாம இருக்கும்போது உண்டாகிற வலி இருக்குல்ல, அந்த வலியில நிற்கிறார் என் ஆண்டவர். அக்கினி நடுவில் நின்று நல்ல க்ளோஸா பழகின 2 பேர் திடீர்னு ஒருத்தங்க பேச மாட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி போன் எடுத்துட்டு திருப்பி அடிப்பாங்க, பார்ப்பாங்க, கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, அந்த பெயின் வேற. அப்படி ஒரு பெயின்ல என் ஆண்டவர் நிக்கிறாங்க, அந்த வலியில நிக்கிறாங்க. மோசே ஒரே ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சுட்டேன்னா அதை பார்க்கறதுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறார். இப்படி டெய்லி அக்கினி நடுவுல இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட பேசுவா, இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட பேசுவான், இன்னைக்கு நைட்டு என்கிட்ட பேசுவா, இன்னைக்கு நைட்டு என்கிட்ட பேசுவான், இந்த டே மார்னிங் என் கூட. இப்படி டெய்லி நம்ம ஆண்டவருக்கு இன்னும் பெயினை கொடுத்துட்டே இருக்கிறோமா? இந்த இடத்துல மட்டும் மோசே கண்டுக்காம போயிருந்தா, மோசே நெருங்காம போயிருந்தா, அங்க இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? முள்ளு, அக்கினி. யாருங்க நெருங்குவா? யாரும் நெருங்க மாட்டாங்க. ஆனா மோசே கிட்ட போய் பார்க்கிறான். பேசுறது கூட போகல, நான் ஆண்டவர்கிட்ட பேச போறேன் அப்படி இல்லை. ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரெண்ட்ல வைக்கிறான். எதுக்கு வச்சான் அவனுக்கும் தெரியல. அவன் ஜஸ்ட் பார்க்கறது. அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு, மோசே அப்படிங்கிறார். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு பார்த்துட்டே இருக்கிறார். மோசே இப்படி வந்துட்டே இருக்கிறான், பக்கத்துல வரான். இதே போலதான் நம்ம நிறைய வாட்டி டெய்லி காலையில எழும்புனதும் திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு எழும்பும். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். பரவாயில்ல, பிள்ளை 4 மணிக்கு எழும்பிட்டாளே, இன்னைக்கு ஜெபம் பண்ண போறாளா, வந்து பார்த்தா திரும்பி படுத்து தூங்கிடுவோம். ஆண்டவர் வெயிட் பண்ணி அவர் கிட்ட வருகிறதை பார்த்து, இப்ப மோசே கேட்கிறார், ஆண்டவர் நீங்க யாரு? ஜனங்கள்கிட்ட மோசே அனுப்புறேன் வான்னு சொல்லும் போது மோசே, ஆண்டவர் உங்க நாமம் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது ஆண்டவர். இதுதான் மோசையின் ஆரம்பம். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த முகமுகமா பேசினான் தெரியுமா மோசே, அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் இப்படிதான் இருந்துச்சு. இதுதான் ஆரம்பம். இன்னைக்கு உங்களுக்கும் எப்படி எனக்கு பேச தெரியாது, எனக்கு பழக தெரியாது, ஆண்டவரோடு ஒன்றும் தெரிய வேண்டாம். நீ ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்க ரெடியா? அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், அதற்குள்ளே உன்னை இழுத்து கொண்டு போக கர்த்தர் ரெடியா இருக்கிறார்.
ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் மெதுவா அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். அந்த இடத்துல தான் மோசையும் ஆண்டவரும் அறிமுகமாகிறார்கள். ஆண்டவருக்கு மோசையும் முன்னமே தெரியும். மோசைக்கு தேவன் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசே. ஆபிரகாமோடு நான் இருந்தேன், ஈசாக்கோடு நான் இருந்தேன், யாக்கோபோடு நான் இருந்தேன். இன்னைக்கு ஆபிரகாம் இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன். ஈசாக் இல்லை, நான் இருக்கிறேன். யாக்கோபு இல்லை, நான் இருக்கிறேன். மோசே, நான் உன் கூட இருப்பேன். என் நாமம் யெகோவா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறேன் மோசே, நான் இருக்கிறேன் மோசே. அந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா நான் படிப்பேன்? நான் இருக்கிறேன்டா உனக்கு, நான் இருக்கிறேன் மோசே, நான் இருக்கிறேன் மோசே. அதன் பிறகு நீங்க ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அதாவது ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவங்க யாரு? இவங்க ஒன்று விட்ட உறவு, இவங்க தூரத்து சொந்தம், இவங்க பக்கத்து சொந்தம், இவங்க 50 கிலோமீட்டர் தள்ளி சொந்தம். இவங்க எல்லாம் ரிலேட்டிவ், ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டிவா இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட நமக்கு எந்த டச்சுமே இருக்காது, எந்த கான்டாக்டுமே இருக்காது. ஃபெலோஷிப்ங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தங்கிட்ட நம்ம பேசி பழகிட்டே இருப்போம் தெரியுமா? அவங்க சில பாருங்க, ரிலேட்டிவ்ஸ்ட கூட ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா சில நண்பர்கள்ட்ட வந்து ரொம்ப பேசுவாங்க. எதுனாலும் அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க, எதுனாலும் அவங்கள்ட்ட தான் பேசுவாங்க. அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பை விட எது ரொம்ப வேல்யூபிளா இருக்குன்னா ஃபெலோஷிப். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம். அவர் அப்பா, இளையகுமாரன் பன்றிகள் நடுவில் இருக்கிறான், தகப்பன் வீட்டில் இருக்கிறார். உறவு மாறல, ஆனா அந்த உறவு இங்க வேல்யூ இல்லாம இருக்கு. நிறைய சொந்தக்காரங்க நிறைய பேர் நமக்கு எப்படி வீட்டில் காட்டி தருவாங்க தெரியுமா? போட்டோல. அவ்வளவுதான் ஐக்கியம். ஜீசஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாரும் வாங்க. அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாங்க, மாப்பிள்ளை சைடு ரிலேட்டிவ்ஸ் வாங்க, பொண்ணு சைடு ரிலேட்டிவ்ஸ் வாங்க, அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் வாங்க. வரும்போது அம்மா சொல்லி தருவாங்க, இவங்க யாரு தெரியுமா? தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது. அதுவும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒருத்தரையும் தெரியாது. இவங்கடா, அவங்கடா. என்கிட்டலாம் கேட்பாங்க, இவங்களுக்கு தெரியுமா? தெரியும், தலையாட்டுவேன். நிறைய பேர் தெரியாது. எல்லாம் இந்த ஒரு போட்டோக்காக அல்லது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஒன் டே ஈவெண்ட்டுக்காக. இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் நமக்கு ஒரு உறவை சம்பாதித்து தந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இப்படி வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்டவரை பார்த்துட்டு போறதற்கல்ல, பழகுவதற்கு. எங்க பழகுவதற்காக தானங்க அவர் அவருடைய சாயலில் நம்மை படைத்தார். ஏன் ஒரு தூதனை போல நம்மை உருவாக்கினால் என்ன, அல்லது வேற எப்படி உருவாக்கினால் என்ன? தமது சாயலாகவே. அதனாலதான் கேப்ரியலே, நான் மண்ணில் ஒன்ன செஞ்சு வச்சிருக்கிற, நீ போய் ஊதுன்னு சொல்லாம அவரே அப்படி ஊதுறாரு. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க சொல்லுங்க, நீங்க இல்லாம. வலது கையை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து தேவகுமாரா சத்தமா ஆமென். தேவகுமாரா அப்படியே சொல்லுங்க. நீங்க நினைச்சா எஸ், ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா எஸ், ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா
எங்கே போவேனா தேவகுமார், க்ளோரி தேவகுமாரா. ஆண்டவர் மோசேன்னு கூப்பிட்டுட்டு என்ன செய்யறார் தெரியுமா? அவரோடு நெருங்குவதற்கு தடையா இருக்கிறதெல்லாம் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றார். உன் காலில் என்ன வச்சிருக்கிற மோசே? பாதரட்சியை போட்டிருக்கிறேன். நீ பாதரட்சியை கழட்டு மோசே. நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. அதாவது நம்ம ஹாலில் செருப்பை கழட்டுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, நான் ஷூவை கழட்டிட்டு நிற்கிறேன். இங்கே கழட்டிட்டு நிற்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மோசே நிற்கிற இடம் எங்கே தெரியுமா? வனாந்திரத்தில், அதுவும் முச்செடி பக்கத்தில். முச்செடி இருக்குனாலே சுற்றி முட்கள் தான் கிடக்கும், அங்கே கல் இருக்கும், வனாந்திரம். அந்த இடத்துல செருப்பை கழட்டிட்டு நிற்க முடியுமா? எதுக்கு செருப்பை கழட்ட சொன்னார்? ஒன்று, அவர் சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசே, நீ என் கிட்ட வரணும்னு விரும்புற, ஆனால் சில காரியம் உன்னை கிட்ட வர விட மாட்டேங்குது, அதை நீ ரிமூவ் பண்ணு. அவர் ரிமூவ் பண்றாரு. அதாவது நம்ம எல்லாருக்குமே ஜோமணும்னு ஆசை, ஆண்டவர்கிட்ட இதே போல பேசணும்னு ஆசை. அப்படி நெருங்கும் போது அதாவது நெருங்க வேண்டும் பரிசுத்தம், நெருங்கினால்தான் பரிசுத்தம். எனக்கு பரிசுத்தம் இல்லை, அதனால நெருங்க முடியாது. நெருங்க வேண்டும். இப்ப பாருங்க, இளையகுமாரன் அப்பா கிட்ட போறான். அப்பா வீட்டுக்குள்ள போனோம்னா அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாறணும். அழுக்கு வஸ்திரம் மாறுறதுக்கு அவன் அப்பா கிட்ட தான் போகணும். அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி புதிய வஸ்திரத்தை அப்பா தான் கொடுக்கிறார். அதுக்கு அப்பா கிட்ட தான் போகணும். நீ நெருங்கு. அப்ப நெருங்க வரும்போது, மோசே இதை ரிமூவ் பண்ணு, உன் கையில் என்ன வச்சிருக்க கோல் அது கீழே போடு. அதாவது ஆண்டவரோடு நெருங்க 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 இந்த உறவை நம்ம கனப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளால எதெல்லாம் விட முடியல அப்படின்னு இருக்குதோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா விட்டுருவோம். 40 வருஷம் கையில ஒரு கோலை வச்சிட்டு இருக்கிறாரு மோசே. ஒரே சந்திப்புல இது என்னன்னு கேட்டதோ, அது என்னுடைய கோல் அப்படி சொல்லியிருக்கலாம்ல மோசே. இது ஒரு கோல் அப்படின்ட்டான். இது ஒரு மேட்ரியல் ஆண்டவரே. ஒரே சந்திப்பு தேவனோட, ஒரே 40 வருஷம். யூசுவலா கோலை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் மேய்ப்பனால கோல் வச்சிருக்கிறார். இன்னொன்று, லேவி குடும்பத்தில், அதாவது மோசேயினுடைய அப்பாவும் லேவி கோத்திரம், மோசேயினுடைய அம்மாவும் லேவி கோத்திரம். இப்படி ஒரே கோத்திரத்திலிருந்து திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த கோலை வச்சிருப்பாங்க. ஒரே கோத்திரத்தில். இப்போ லேவி கோத்திரத்திலேருந்து ஒருத்தர் பென்யமீன் கோத்திரத்திலேருந்து ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த கோலை வைக்க மாட்டாங்க. அப்போ இதில் கோத்திர பெருமை இருக்கு. நாங்கெல்லாம் ஒரே கோத்திரம், எங்க அப்பா எங்க அம்மாலாம் ஒரே கோத்திரம், நம்ம ஊர்ல ஒரே ஜாதி அப்படி சொல்லுவாங்கல்ல. இன்னொரு ஐட்டம் இருக்கு, இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னா, அவர் எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். எகிப்தில எல்லா கலையும் அவருக்கு தெரியும். நமக்கு தெரியும், மந்திரவாதிகள் எல்லாரும் கோல் வச்சிருந்தான். சோ அந்த பெருமை, அதன் அடையாளம் கோல். இப்படி அந்த கோலை குறித்த எல்லாம் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், மோசே உன் கையில என்ன இருக்கு? மோசே சொல்லி, இது நான் மேய்ப்பன், இது என் கோல். இல்ல நாங்க லேவி கோத்திரம், அதனுடைய அடையாளமா வச்சிருக்கணும். இல்ல நான் எகிப்துல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கிறேன், அதன் அடையாளமா. ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கோல். கீழே போட்டாச்சு. 40 வருஷம் கையில் இருந்த கோல் ஒரே கொஞ்ச நேரம் சந்திப்புல கீழே தூக்கி தொப்புன்னு போட்டார். பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் விட முடியாமல் இருக்கிற பல காரியங்களை இன்றைக்கு நீங்க ஆண்டவரோடு பழக ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல வைங்க, ஈஸியா கீழே தூக்கி போடுவீங்க. என் லைஃப்ல எல்லாம் சில காரியத்தெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு ஆண்டவர்கிட்டே சொன்னேன். அதனால ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த ஒரு காரியம் இருக்கிறதுனால என்ன கிடைக்காதோ அதை தவிர மீதி எல்லாத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் அமைதியா இருந்தார், அமைதியா இருந்தார். ஆண்டவர் கற்றுத்தந்தார். இந்த உறவுடைய வேல்யூவை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து உறவாட வைத்தார். இந்த ஆரம்ப நாட்களில் எல்லாம் என்னை நிலைநிறுத்தி வைத்ததே தேவ அன்பு மட்டும்தான். அதனால தான் என் பாட்டு ஃபுல்லாகவே அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
நெருங்க 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 நெருங்க. ஆண்டவர், அது என்னடா அது? ஆண்டவரே அது ஒரு கோல், அது ஒரு கீழே போடு, போட்டாச்சு. இது என்னடா அது? ஆண்டவரே இது அதுக்கு போடு, வேண்டாம். அது என்னடா ஃபோனில் அது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆண்டவரே இது வந்து அது டெலிட் பண்ணு, டெலிட் பண்ணியாச்சு. அது அது என்ன அக்கௌண்ட்? ஆண்டவரே ஃபேஸ்புக். ஒரு 1 மந்த்துக்கு சைன் அவுட் பண்ணு, சைன் அவுட் 1 மந்த். இவ்வளோ நாளுக்கு அது பார்க்காத, இவ்வளோ நாளுக்கு அது வேண்டாம். அதாவது ஒரு காலத்தில் முடியவே முடியாது. நான் முந்தி வந்து கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட்னா அப்படி பிடிக்கும். கிரிக்கெட் தப்பா தப்பு அதில் ரெண்டாவது மேட்ரு. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பேன். ஆனால் அது எனக்கு உள்ள இருந்து போயிட்டு, இப்போ எனக்கு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, பார்க்கலனாலும் ஒன்றும் இல்லை. அது என்னது? அது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியாச்சுன்னா, நான் வந்து சொல்லக்கூடியதை மட்டும் தான் வெளியே சொன்னேன். அதனால தான் ஸ்டாண்டர்டாக கிரிக்கெட்னு சொன்னேன். வேறெல்லாம் சொல்ல முடியாது. பட் நெருங்க 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 அதெல்லாம் அது ஒரு மேட்ரு இல்லாமல் ஆயிட்டு. சிம்பிள். 40 வருஷம் ஒருத்தன் கையில் அப்படி இருக பிடித்து இருக்கிற கோல், அது என்னடா? அது கோல் கீழே போடு, போட்டாச்சு. கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் காட்டி கொடுக்கிறார், டே நீ அது பாம்புடாது, உன் கையில இவ்வளவு நாள் வச்சிருந்த பாரு, அது பாம்பு. தம்பி தங்கச்சி, நீ சில காரியத்தை இருக பிடிச்சிட்டு இருக்கிற, அதற்குள்ளே உலக உறவுகளும் இருக்கும். உலக உறவுகள் இருக்கு, வெளியே தெரியாது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் படிக்கும்போது இன்ஸ்டாலாம் கிடையாது. இப்பெல்லாம் எல்லாமே இன்ஸ்டா. எங்கிருந்து எப்படி உள்ள வரானே தெரியாது. ஆனா சர்ச்சில் வந்து க்ளோரி, ஹalleluya, ரத்தம் ஜெயம். சிலர் பார்க்குறீங்க, இங்கே ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட்டை வச்சு உங்களை தெரியலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமென். சி, அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளா தீர்மானிச்சிருவோம், இதெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டெப் ஆண்டவரோடு பழகிறதுக்கு எப்படி எடுத்து வச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்பார், அது என்னது அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே கீழே போடு, என்னங்க ஆண்டவரே, என்னங்க அப்படி? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு மோசே பின்னாடி போயிருந்திருப்பான் என்றால், இத்தனை வருடம் மோசே வாழ்ந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போயிருந்திருக்கும். கர்த்தர் வலியோடு வேதனையோடு அந்த முச்சடியின் நடுவில் இருந்து திரும்ப போயிருந்திருப்பார். அவர் முச்சடி ஏங்க ஏதேனை உண்டாக்கி அதிலே உலாவின் ஆண்டவருக்கு இந்த முச்சடியை தேவதார விருட்சமாய் மாற்றி அதற்குள்ளிருந்து எழுந்தருள இருக்கலாமா வேண்டாமா? பண்ணியிருக்கலாம்ல. அவர் அப்படி பண்ணலையே. இருக்கிற சிச்சுவேஷன்ல அக்னி நடுவில் நிற்கிறார். இந்த மோசே நீ வர லேட்டாக 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 அவருக்கு பெயின் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என் தங்கச்சி வந்து அமெரிக்காவில் இருக்கிறா. நைட்டு ஒரு 10லேருந்து 11 மணிக்குள்ள கூப்பிடுவா எங்கள் அம்மாவுக்கு. 11 மணி தாண்டிட்டு எங்கள் அம்மாவுக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்கும். என்னம்மா தூங்காமல் முழிச்சிருக்கிறீங்க? இல்லைப்பா, அவன் இன்னும் ஃபோன் பண்ணல. அதான் நேற்று பேசியாச்சு. இல்லம்மா, நேற்று பேசியாச்சு, இன்னைக்கு பேசலையே. டைம் தாண்ட 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 ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. 5 ஆயிட்டு 6 ஆயிட்டு 7 ஆயிட்டு வரலன்னதும் நெஞ்சு துடிக்கும்ல. ஆண்டவர் அப்படி ஒரு பெயின்ல இருக்கிறார் தம்பி, அப்படி ஒரு பெயின்ல இருக்கிறார் தங்கச்சி. உன்னை தேவன் தெரியும், உனக்கு தெரியல. நீ என்ன நினைக்கிற தெரியுமா? ஆண்டவர் வந்து அவங்கள கூட தான் இவங்க கூட தான் பேசுவார்னு. சின்ன பையன் சாமுவேல்ட்ட முன்போல வந்து நின்று திரும்ப திரும்ப சாமுவேலே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். நான் பேசுவான் அங்க ஒரு சின்ன பையன்ட்ட? பேச மாட்டேன். அவர் பேசுறார். அவரால் மட்டும்தான் இது, அதான் சொன்னேன், அவரால் மட்டும்தான் இது முடியும்.
சாமுவேலன் கூப்பிட்டு, சின்ன பையன் அவன், அவன் வந்து வாசல்ல லைட் எல்லாம், சர்ச்சில் லைட் எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணக்கூடிய பையன். நைட்டு தூங்கும் போது கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சர்ச்சிலேயே படுக்கிற பையன். சாமுவேலே கூப்பிடுறார். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான். அதுவும் அவங்க அம்மா வருஷத்துக்கு ஒரு சட்டை தச்சு கொடுப்பாங்க. அந்த சட்டையும் சின்ன சட்டை, அதாவது போன வருஷம் அளவு எடுத்துட்டு போன சட்டை இந்த வருஷம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆளு 1 இன்ச்சு வளர்ந்தாச்சு. போட்டு பார்த்தா அநேகர் ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பாங்க பாருங்க, இவ்வளோ தான் இருக்கும். அப்படி மடக்க இப்படி இப்படி ஒரு சின்ன சட்டை போட்ட பையன் அப்பா வந்து பேசுறாரு பாருங்க, சாமுவேலே. சாமுவேல் எழும்புனதும், உனக்கு என்னப்பா வேணும்? சிப்ஸ் வேணுமா, மிக்சர் வேணுமா அப்படியே கேட்டார். இல்ல, அவர் மனசுல என்ன இருக்குதோ அதை ஓபன் பண்றார். அது சாமுவேல்ட்ட ஓபன் பண்றார். அவர் மனசு யார்கிட்ட தெரியுமா ஓபன் பண்ண அவர் வரணும். வந்தார் ஏலி கிட்ட. ஏலி கேட்கறதுக்கு ரெடி இல்லை. ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டதும் இன்னொரு பிரதான ஆசாரியன் யார் இருக்கிறான்னு பார்க்கல, கேட்கறதுக்கு ரெடி யார் இருக்கிறா? ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையன்ட்ட அவர் மனசு திறக்கிறார். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஒரு கிணற்று பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். சமாரியா ஸ்திரீ அங்கே வருகிறாள். சமாரியா ஸ்திரீ ஏன் பகல் நேரத்துல வரா? 12 மணிக்கு வரா. யூசுவலா தண்ணி காலையில் எடுப்பாங்க, ஈவினிங் எடுப்பாங்க. இந்த அம்மா வந்து மதிய நேரத்தில் வராங்க. ஏன்னா மதிய நேரத்தில் வேற யாரும் வரமாட்டாங்க. மற்றவர்கள் கூடுகிற இடத்துல இவ வந்தா இவளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவ அந்த சமாரியா ஸ்திரீ. இயேசு கிணற்று பக்கத்தில் உட்கார்ந்து அவ வந்ததும் தாகத்துக்கு தான்னு கேட்கிறார். அவ பேச்சு கொடுக்கிறா, பேசிட்டே இருக்கிறா. சீஷர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இவ கூட பேசிட்டு இருக்கிறா. பாத்தீங்களா, நீங்க பேசுறதுக்கு ரெடினா நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ என்ன பண்ணிட்டு வந்த, இதெல்லாம் அவர் பார்க்கல. நீ அவர்கிட்ட பேச பேச உன் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா மாறிட்டே இருக்கும். நம்ம கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் வெளியே தெரிஞ்சிட்டுன்னா நம்ம கூட பேசுறவங்க எல்லாம் பேச்ச ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே உலாவ வந்தார். இவர் தான் என் ஆண்டவர். நம்ம ஏதோ ஒரு நம்ம லைஃப்ல ஒரு தப்பு நடந்துட்டுன்னு வைங்களேன், அடுத்த ப்ரேயர் டைம்ல நம்ம போய் உட்கார முடியாது. ஏன்னா பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே எப்பொழுதுமே பிரிவே உண்டாகும். அது ஏதேனுக்குள்ள இருந்தாலும் சரிதான், சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். இப்போ நான் அவங்க மத்தியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேசிட்டு இருக்கிறேன். என் லைஃப்ல ஒரு பாவம் இப்பொழுது அல்லது இன்னைக்கு வெளிப்படுமானால் அது என்னை எங்க பாதிக்கும் ஃபர்ஸ்ட் தெரியுமா? என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரேயர் டைம் இருக்குல்ல, அது டெஃபினட்டா 100% பாதிக்கும். அப்ப நான் சொல்ற ரீசன் எதுவா இருக்கும் தெரியுமா? ஊழிய நெருக்கடியில் ஜெபம் கூட பண்ண முடியல, உடம்பு களைப்பா இருக்கிறது, ஜெபம் பண்ண முடியல. அது அல்ல ரீசன். நம்மளால அப்பா கூட பேச முடியலன்னா நமக்கும் தேவனுக்கு நடுவில் ஏதோ ஒன்றை நாம கொண்டு வந்து வைத்து விட்டோம். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணது தெரிஞ்சும் அவர் வந்து பேச வரார். ஆதாமே அப்படின்னு கூப்பிடுறார். இப்படிதாங்க ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒருவனும் இல்லையாம், ஒருவனும் இல்லை. அப்படி இருக்கும்போது மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். மோசையை கர்த்தர் கிட்ட வர வைக்கிறதற்கு அவனை விட்டு அகற்ற வேண்டியதை சொல்லி சொல்லி அகற்றி கொண்டிருக்கிறான். இந்த 2 days, நாளைக்கு மதியத்தோட முடியும். மதியம் 2 மணி தானே, 2 மணிக்கு தானே, நாளைக்கு 2 மணியோட முடியும். உண்மையிலேயே அப்பா கூட நெருங்கிறதுக்கு எது தடையா இருக்குதோ அதை இந்த இடத்துல அக்கினிக்கு முன்னாக மோசே கோலை தூக்கி போட்டது போல இந்த இடத்துல தூக்கி போட. மோசே கோலை போட்டுட்டு திரும்ப கோலை என்ன செஞ்சான்? எடுத்தான் இல்ல. அது யாருடைய கோலா மாறுச்சு? யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்க? சும்மா அப்படி கை காட்டுங்க. நான் வாங்க போறது இல்லை, சும்மா போன் வச்சிருக்கிறேன். போன் யூஸ் பண்ற கை தூக்குங்க பார்க்கலாம். போனை யூஸ் பண்றேன்னு சொல்றோம், கை தூக்குங்க.
சும்மா தூக்குங்க, சும்மா தூக்குங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் ஃபோனே, நீங்கள் ஃபோன் தெரியுமா? சும்மா 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 தூக்குங்க, சும்மா அப்படி சும்மா கை தூக்குங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அப்படி எழுப்பி நில்லுங்க. உங்கள் ஃபோனை நான் வாங்க போகிறதே கிடையாது, அதை நான் கீழே போடுங்கன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க, சும்மா எழுப்பி நில்லுங்க. ஆண்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், குயிக்காக எழுப்பிட்டானுங்க. இல்ல உங்களை போனோட சேர்த்து கட்டி வச்சிருக்கா. ஓகே, உங்க போன் இப்போ உங்க கையில் இருக்கா? வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்களா? சரி, ஓகே. மோசே கோலை தேவ சமூகத்தில் என்ன செய்தார் தெரியுமா? போட்டார். ஆண்டவர் திரும்ப அதை எடுத்தார். நீங்க போனை தூக்கி போட்டு உடைங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோல் தேவனுடைய கோலா மாறிச்சு. நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க கையில போன் இருக்குன்னா நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது தேவையில்லாம இருக்குன்னா அதை டெலீட் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த போனை பரிசுத்தப்படுத்துங்க. முதல்ல போனை பரிசுத்தப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க போனை பரிசுத்தப்படுத்துங்க, தேவையில்லாதது வேண்டாம். இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றது தப்பா கரெக்டா? நான் சொல்றேன், நானே சொல்றேன், மைக் என்கிட்ட தான் இருக்கு, நான் பேசுறேன். ஃபேஸ்புக் நீங்க யூஸ் பண்றதுனால நீங்க இடறீங்களா? அது வேண்டாம். நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன், இன்ஸ்டா யூஸ் பண்றேன், நான் டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். சிலது 10 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன், 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். அது 15 மினிட்ஸ் வந்தோன்னா அது வந்துடும், அந்த இடத்துல ஸ்டாப். நமக்கு தெரியணும் நம்முடைய வீக்னஸ், நமக்கு தெரியணும். இப்போ இந்த ரீல்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம அதை சுத்துறோம், அது நம்மளை சுத்திட்டு இருக்கு. அதான் உண்மை. இது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா இது உங்க லைஃப்ல உங்க கையில இருக்கிற கோலே தான். இதுக்குள்ள நம்ம, அதாவது இந்த சோறு, கறி, மட்டன், சிக்கன்லாம் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு அங்க ஒரு ஊறுகாய் வைப்போம். அதே போல ஒரு தமிழ் பைபிள் அல்லது ஒரு இங்கிலீஷ் பைபிள் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா யாராவது திடீர்னு வந்து போன் பார்த்தா டப்புன்னு ஓபன் பண்ணிட்டு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடைய நான் வரேன். இந்த கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானம் உள்ளவன் அவருடைய நாமத்தை மதிப்பான். நீங்க அவரோடு இருக்கிற உறவு எனக்கு வேணும்னா இந்த போன்ல இருக்கிற தீமையான காரியத்தை அக்கினிக்கு முன்னாக தூக்கி போடுவது என்றால் என்ன? அதை அப்படியே எடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணு, உட்காருங்க. நான் ஏதோ போனை கேட்டுருவேணும்னு சொல்லி சிலர் அட்வான்ஸா, இல்ல எங்க கையில இதான். நான் ஆண்டவர்கிட்ட நெருங்குறதற்கு எனக்கு எது தடையா இருக்கிறது? தேவனோடு நெருங்குவதற்கு எது தடையா இருக்கிறது? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த மோசே பாருங்க, இந்த உறவை எப்படி கனப்படுத்துறான் பாருங்க. மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தார்ல, அவங்க அண்ணன் தேடி வரல, அவங்க அக்கா தேடி வரல. மோசே யாருக்கு சப்போர்ட் பண்ணானோ அவன் தேடி வரல, யாரும் தேடி வராத மோசைய கர்த்தர் தேடி வந்தார் பாருங்க. மோசே அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு விசை கர்த்தரை தேட வைத்தார். அதன் பிறகு ஒவ்வொரு விசையும் மோசே கர்த்தரை தேடி போனான். நான் ஒவ்வொரு யூத் மீட்டிங்லையும் கர்த்தரை தேட வச்சுட்டே இருக்கிறேன்னா நான் அந்த உறவை கனவீனப்படுத்துகிறேன். வேதம் அதை எப்படி சொல்லுகிறது தெரியுமா?
எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க, இந்த வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனெனில் எபிரேயர் 6:4 புதிய ஏற்பாட்டில் 302வது பக்கம். எல்லாரும் இந்த வசனங்களை பார்க்கணும். எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், அதாவது பின்வாங்கி போறவங்க, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதாவது ஆண்டவரோடு இருக்கணும்னு நெருங்கி நம்ம சில காரியங்கள் ஆண்டவருக்காக வேண்டான்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை நோக்கி போறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட செயல் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசப்பாவை நம்ம திருப்பியும் நாமளே சிலுவையில் அறைகிறோமா? சிலுவையில் அறைந்து அவரை என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? அவமானப்படுத்துகிறோம். நீங்க வேண்டான்னு விட்ட ஒரு காரியத்தை திரும்ப செய்யும் போது இந்த வசனத்தை உங்க மனசுல வச்சுக்கோங்க. இயேசு அரை நிர்வாணமாய் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். எல்லாரும் நிந்தித்தாங்க, காரி உமிழ்ந்தார்கள், தலையை குலுக்கி அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்படி ஒரு நிலைக்கு என் ஆண்டவரை நான் திரும்பியும் கொண்டு போக விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க திரும்ப போய் பாவம் செய்யுங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு பைபிள் கொடுக்குற வார்னிங் என்ன தெரியுமா? அவங்கள திருப்பி கொண்டு வருவது கூடாத காரியம். பைபிளில் ஒரு காரியம் கூடும்னா அது நடக்கும். பைபிளில் ஒரு காரியம் கூடாதுன்னு சொன்னா ஆபத்து. நம்ம 1000 ரீசன் சொல்லுவோம். பைபிள் ஸ்ட்ரைட், அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த பக்கம் கை வச்சாலும் வெட்டும், இந்த பக்கம் கை வச்சாலும் வெட்டும். அது சரியாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். வசனம் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. நாம தான் வசனத்துக்கு வளைந்து கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக எத்தனை யூத் மீட்டிங்ல இப்படி பல தீர்மானங்களை எடுத்திருப்போம். எத்தனை யூத் மீட்டிங்ல திரும்ப 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 போகிற செயல் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரை திரும்ப 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 சிலுவையில் அடைக்கிற மாதிரி இருக்கு. யூதாஸ் ஒரு விசை தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தார். நம்ம எத்தனை விசை? பேதுரு 3 விசை தான் கர்த்தரை மறுதலித்தான். நாம எத்தனை விசை? ஏன் உறவை வேல்யூ பண்ணல, உறவை மதிக்கல. நான் செகண்ட் இயர் படிக்கும் போது சொல்லக்கூடாது, வாயை திறந்துட்டேன். செகண்ட் இயர் படிக்கும்போது காலேஜ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஃபோன் போயிட்டு, இப்படி உங்கள் பையன் அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கிறான், இப்படி இருந்தா அவன் எக்ஸாம்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வராங்க. எனக்கு அப்பா காலேஜில் வராங்க, அப்படி எங்கள் கார் வருது, எங்கள் அப்பா இறங்கி வராங்க. எனக்கு ரொம்ப அப்பாவை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டேனே. கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு பாடம் எடுத்தவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். இந்த சாஸ்திரிகள் காணிக்கை கொண்டு வந்தது போல நான் எழுதின எக்ஸாம் பேப்பரோட ஒவ்வொரு மேடமாக வராங்க. இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க? எல்லாரும் வராங்க, என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஜான்சன் அப்பாவா வா, எல்லாம் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இனி இந்த மாதிரி நடக்காது, இனி அவன் இப்படி வைக்க மாட்டான், இனி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர விட மாட்டான். அன்பு சகலத்தை நம்பும். என்கிட்ட இனி ஒழுங்கா இருப்பிட ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. என் மேல அவங்க வச்ச அன்பு அவ்வளவு பெருசு. நான் அவங்கள நேசிக்கிறேன்னு அவங்க நினைச்சாங்க. இனிய வராது அப்படி சொல்லிட்டு என்னோடைய சின்ன வயசு டெஸ்டிமனி அங்க சொல்லி ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு அவங்க எழுதி போறாங்க. போகும்போது எங்க ஹெச்ஓடி கூப்பிட்டாங்க, இனி உங்க அப்பாவை இங்க வர வைப்பியா அப்படின்னு கேட்டாங்க. செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல. அப்ப நான் ஒண்ணுமே சொல்ல, நான் சொன்னேன் நான் நீ வர வைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் திடீர்னு சொன்னார், இல்ல நீ வர வைக்கணும். இவர் ஏன் இப்படி சொல்றாரு? எதுக்கு வர வைக்கணும்? நீ கோல்டு மெடல் வாங்குறத உங்க அப்பா பார்க்க. சார் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏற்கனவே இங்க எரிஞ்சிட்டு இருக்கிறேன்,
நீங்க அப்பா போயாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வர என்னுடைய நான் எதை மனசுல வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க அப்பாவை இனி ஒரு கம்ப்ளைண்ட் இங்க ரைஸ் பண்ணி நான் வர வச்சிடக்கூடாது. இனி ஒரு விஷயம் எல்லா டீச்சர்ஸும் வந்து நின்று எங்க அப்பா இப்படி இருக்கக்கூடாது. எங்க அப்பா ஒரு விஷயம் இப்படி இருந்ததை நான் பார்த்துட்டேன். ஃபைனல் இயர் அந்த லாஸ்ட் டே முடியும் போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? எங்க அப்பாவை நான் வர வைக்கல. அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா? எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும். உங்களுக்கு ஆண்டவர் உண்மையில பிடிக்கும்னா திருப்பி அந்த பழைய பாவத்தை செய்ய மாட்டீங்க. நீங்க செய்யறீங்கன்னா அவரை மறுபடியும் அவமானப்படுத்துகிறீர்கள். நான் அதுக்கப்புறம் நீ உடனே மனம் மாறிட்டே திரும்பி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா திரும்ப வந்து இங்க தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அசைன்மெண்ட் போட்டா உடனே அடுத்த நாளே கொண்டு வச்சிரு. அது நான் விரும்பி வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எங்க அப்பாவுக்கு திருப்பி போன் போகும். ரெடியா இருக்கிறாங்க போனை வச்சுட்டு இவனை விழுங்கலாம் என்று. அப்படியே சிலர் இருப்பாங்க கிருபை பெற்றவங்க, இன்னும் மாட்ட மாட்டேங்கிறானே ஒன்லையும். நான் ஒரே இதுல அப்பாவை மட்டும் திரும்ப கூட, அப்பாவை மட்டும். ஏன்னா ஒரு விஷயம் என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இப்படி இருந்ததை நான் பார்த்துட்டேன். என்னால இப்படி இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக அப்படி வைராக்கியமா இருந்த மனுஷன் என்னால என் காலேஜில் ஒரு விஷயம் இப்படி இருந்துட்டாங்க. எனக்கு அந்த காட்சியை வந்து என் கண்ணை விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் 6 செமஸ்டர் அந்த காலேஜில் படிக்கிறேன். ஒரு வாட்டி கூட எங்க அப்பாவை கூட்டிட்டு வர்றது மாதிரி நான் நடந்துக்கல. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை ஆயிட்டீங்களோ? ஒன்றும் ஆகல. இதுக்கு மேல நான் போயிட்டேன்னா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி தெரிஞ்சுட்டு நான் அதுக்கு மேல போக மாட்டேன். ஒரு வாட்டி இப்படிதான் திடீர்னு கிளாஸ் பசங்க நாளைக்கு நம்ம எல்லாரும் கட்டடிச்சிருவோம் நாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து எங்க மேடத்துக்கு போயிட்டு அவங்க சொன்னாங்க, யார் நாளைக்கு வரலையோ அவங்க எல்லாருமே வீட்டில இருந்து ஆளை கூட்டிட்டு வரணுங்க. வேற யாரும் வரல, நான் கிளாஸுக்கு போயிருக்கிறேன். ஐடியா போட்டது நான் தான். நான் போயிருக்கிறேன் 1/2 hour தாண்டல ஒவ்வொருத்தரும் வரான். வந்து ஒருத்தன் சொல்றான், நீ எப்படியும் வருவேன்னு எங்களுக்கு தெரியும் சான்ஸ். ஏன்னா வீட்டில இருந்து அப்பாவை கூட்டிட்டு வரணும், நீ வந்துட்ட. எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும். அதனால அவங்க இன்னொரு விசை தலை குனிந்து இருக்க நான் விடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தேன். அந்த அன்பு அதை செய்ய வச்சது. ஆனா அவர் அடிச்சா எனக்கு என்ன? அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் அவமானப்பட்டா எனக்கு என்ன? பைபிள் தானங்க சொல்லுது அவர் மறுபடியும் அவமானப்படுத்துகிறோம். இந்த மோசே உறவை வேல்யூ பண்ணா. அதனாலதான் ஒவ்வொரு மோசேன்னு கூப்பிட்டா எழும்பி போயிடுவாரு. மலைக்கு ஓடுவாரு. மோசே மலை மேல ஏறுவாரு, அப்பா மலை மேல இறங்குவாரு. என்ன ஒரு உன்னதமான உறவு அது. நீங்க அவரோடு பழகிறதுக்காக நீங்க எழும்பி போங்க. அவர் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அங்க வந்து அவர் இறங்கி இருப்பார். அது பத்ம தீவா இருந்தால் அவர் இறங்கி இருப்பார். அது 7 மடங்கு அக்கினி சூளையானால் அவர் அங்கே வந்து இருப்பார். ஹல்லேலூயா. உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே. உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீ. கைகள் அப்படி உயர்த்தி, உறவின் பிறப்பே நீர்தானே, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானே. உறவின் பிறப்பே நீர்தானே, உள்ளத்தின் மகிழ்வே. நீங்க மட்டும் பாடுங்க, நீர் இல்லாத நீர். நீரில்லா
நேரம் போகிறதுனால கொஞ்சம் வேகமா ஒரு சில காரியங்கள் கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிற. யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் நீங்க ஏறி வாங்க, தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1வது வசனத்தில் சொல்லுகிறார். அதுல 2வது வசனத்தை பாருங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் அப்படிங்கிறார். எல்லாரையும் ஒரு லைன்ல நிறுத்துறார். மோசே நீ மட்டும் வா அப்படிங்கிறார். நீ வா மோசே. இப்ப மோசே ஏறி போகிறான். 15வது வசனம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. இப்போ இந்த மேகத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறா தெரியுமா? மோசேயும் கர்த்தரும் மட்டும். 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்ப இந்த 6 நாளும் என்ன பேசிக்கிட்டாங்க? ஒண்ணுமே பேசல. ஆனா 2 பேரும் உட்காந்து மாறி மாறி இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியுமா? நம்ம பிரேயர் சொல்லவா? திடீர்னு இந்த சாரல் மழை பெய்யும் தெரியுமா? கடகடன்னு சவுண்ட் வரும், அதோட நிற்கும். அதே போல ஒரு 7 பாயிண்ட் நமக்குள்ள இருக்கும். சோத்திர 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 ஆண்டவரே காத்துக்கொள்ளும். இப்போ நம்ம இப்போ ரிஜாய்ஸ் நடக்கல, அது ஒரு 5 பாயிண்ட். சோத்திர சோத்திர ஆண்டவரே இயற்கை அனுகூலமாக்கி தாரு. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரையும் கொண்டு வர. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே செய்தியாளர்களை வல்லமையாக பயன்படுத்தும். ஸ்தோத்திர ஆண்டவரே. பாயிண்ட் முடிஞ்சா இன்னும் 2 இருக்கா? ஆண்டவரே ஆகார தட்டுப்பாடு வராதபடி காத்துக்கொள்ள. ஸ்தோத்திர ஆண்டவரே. வேற அப்புறம் ஆண்டவரே போகும்போது எல்லாரும் அனலாய் போகட்டும். ஆமேன். முடிஞ்சது. பழகிறதுங்கிறது இப்படி கிடையாது. இது பிரேயர். பழகிறதுல பிரேயர் உண்டு. 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க பேசுறாங்க, மணிக்கூர் கணக்கா பேசுவாங்க. சரி நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டு பாருங்க. நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். ஒண்ணுமே இருக்காது. ஏன் இப்படி ஆண்டவர்கிட்ட பழக முடியல? பழகுவதற்கு எவ்வளவு இனிமையானவர் தெரியுமா? உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும். ஒரு விஷயத்த சொல்ல, யூத் மீட்டிங்னால சொல்றேன். பரவாயில்ல, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. என்னோட வீக்னஸ் எல்லாம் அவர்கிட்ட நான் ஓப்பனா சொல்லுவேன். அப்படி அவர்கிட்ட ஓப்பனா சொல்றதுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். ஆண்டவரே நான் இப்படி இந்த விஷயத்துல இது எனக்கு டெம்ப்டா இருக்கு ஆண்டவரே இப்படி நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. ஏன்னா என் பலவீனம் என்று நான் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் என் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம ஐயோ இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லாம இருந்தா ஆண்டவர்கிட்ட மறைக்க கூடாது. உன் பேர் என்னன்னு கேட்டா யாக்கோபுன்னு சொல்லணும். அந்த இடத்துல ஏசாவாயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஓப்பனா பேசி பழகணும். ஆண்டவரே ஒரு சிச்சுவேஷன்ல என்னால ஒருத்தர் மன்னிக்க முடியல. நான் ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அவங்களால மன்னிக்க முடியல. சர்ச்சில் உள்ள ஒருத்தங்க ஆண்டவர் சொல்ற, நீ மன்னிக்கலைன்னா நீ பிரசங்கம் பண்ணுவ, நீ ஆராதனை நடத்துவ, ஆனா நீ ஸ்டேஜில் என் பிரசனத்தை அனுபவிக்கிற பாரு, அது மிஸ் ஆகும். பரவாயில்லையானார். உனக்கு பிரசங்கம் அது நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட், அது போயிட்டே இருக்கும். பட் நீ மேடையில் நிற்கும் போது நீ அனுபவிக்கிற ஒரு பிரசனம் இருக்குல்ல, நீ என்ஜாய் பண்ற, அது மிஸ் ஆகும். பரவாயில்லையானார். இல்லாண்டவர் அது மிஸ் ஆயிட்டா நான் நின்ற மாட்டேன். அது மிஸ் ஆயிட்டேன்னா எனக்கு பிரசங்கம் ஓடாது. அப்ப நீ உங்களை மன்னிச்சுதான் ஆகணும். இல்லாண்டவரை எனக்கு மன்னிக்க முடியல, அவர் என்னை எப்படி பேசலாம் இப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் பயங்கர தர்க்கம் ஓடிட்டே இருக்கு எனக்கு ஆண்டவர் கடையில். கொஞ்ச நேரம் தர்க்கம் ஓடி ஆண்டவர் கடைசி நீ மன்னிச்சுட்டா நான் அவன் கூட நிப்பேன்ட்டார். கடைசியில் ஆண்டவர், ஆனாலும் நீங்க அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க, நீ மன்னிச்சுட்டு அவன் கூட நிப்பேனார். ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது. அந்த ஊழியர் கூட்டத்தில் நான் பின்னாடி போய் இருக்கிறேன். அங்கே வச்சுதான் இந்த கான்வர்சேஷன் எனக்கும் ஆண்டவருக்கும் ஓடுது. அந்த ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னால் பிரசன்னத்தையும் அனுபவிக்க முடியல.
அப்போ நான் என்ன நினச்சேன்னா, என்ன இவர் ஜோம் பண்ணாமல் ஆராதனை நடத்த வந்துட்டாரோ, ஒரு பிரசனமே இல்லைன்னு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி ட்ரையாக இருக்கிறேன். அப்போ தான் நமக்கு மட்டும்தான் பிரச்சனையோ அப்படி சொல்லிட்டு அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது உட்காந்துருந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னால் கனெக்ட் ஆக முடியலையே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த பர்சனை ஞாபகத்தில் கொண்டு வந்தார். ஞாபகத்தில் கொண்டு வந்து அவங்கள நீ மன்னிக்கணும் அப்படின்னு. இல்லை ஆண்டவர், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க ஆண்டவரே, முந்தி நான் வழி தப்பியெல்லாம் நடந்தேன், அப்போ என்னை பற்றி பேசினா கூட பிரச்சனை இல்லை, இப்போ நான் உங்களுக்காக தான் ஆண்டவர் நிற்கிறேன், இப்போ நான் நிற்கிறத வச்சுல பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னால் இப்படி ஆண்டவர் நீ மன்னிச்சுட்டா நான் கூட இருப்பேன். அன்னைக்கு மீட்டிங் 2:30 முடிஞ்சது, எனக்காக 2:30 முடிஞ்சது. யூஸ்வலாக 2 o'clock ஊழியர் கூட்டம் முடியும், அன்னைக்கு 2:30 முடிஞ்சது. அந்த லாஸ்ட் ½ an hour ஆண்டவர் சொல்லிட்டேன், நான் நீ மன்னிக்கலைன்னா நீ இதுவரை அனுபவிச்சிருந்தது அனுபவிக்க முடியாது. அந்த மீட்டிங் முடிய 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொன்னேன் பாருங்க. ஒருத்தங்க நம்மளை ஹக் பண்ணா எப்படி இருக்கும், டைட்டா அப்படி இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லா. என்னால் தாங்க முடியாமல் ஓன்னு அழுதுட்டேன். அப்படி நான் அதை ஃபீல் பண்ணுவேன். ஆண்டவர் என்னை ஹக் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பர்சனல் ப்ரேயரில். மேடல் என்ன வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது, ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்படி பின்னாடி இருந்து இப்படி டைட்டாக ஹக் பண்ணுவார். எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா பிரசன்ஸில். உங்கள் லைஃப் அப்படி அந்த மெருக்கேற்றிட்டே இருக்கும் ஃப்ரூட்ஃபுல்லாக. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை ஞானிகளை வெட்கப்படுவாங்க, ஆண் வாயில வச்சு பார்ப்பாங்க. எங்க பழைய பாட்டில் வேலை ஆளே கிடையாதா? தாவீது மட்டும்தான் உண்டா? தாவீதை விட எல்லாத்துலயும் குவாலிட்டியான எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா அவருக்கு தாவீதுனா தான் பிடிக்கும். ஏன்னா அவர் லவ்ல ஸ்கோர் பண்ணாள் தாவீது. விசுவாசத்துல தாவீதை விட ஆபிரகாம் டாப், பரிசுத்தத்துல தாவீதை விட யோசேப் டாப், பொறுமையில தாவீதை விட யோபு டாப். இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்த்தா தாவீது தள்ளிதான் நிக்கணும். ஆனா பர்திமேயு நசரேனாகிய இயேசுவேன்னு கூப்பிட்டாலாம் நிக்க மாட்டார். தாவீதின் குமாரனே நின்னுட்டார். தாவீது பேரை யாருடா சொன்னது? அவ்வளோ பிடிக்கும் தாவீது. நம்ம எல்லாம் கீ செயின்ல ஜீசஸ்ன்னு பேர் வச்சிருப்போம், அவரோட கீ செயின்ல டேவிட்னு பேர் வச்சிருக்கிறார். தாவீதின் திறவுகோல், தாவீதின் நகரம், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன். ஏன்னா தாவீது ஃபுல்லா லவ் மோட்லயே இருப்பார். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கோருகிறேன். இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து, அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். மோசே போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் 6 நாள் இருந்து மோசே அப்படின்னு கூடுறார். ஆண்டவரோடு இப்படி பழகிறதுக்கு நீ வந்துட்டேனா? இப்ப மோசே உண்மையை பாருங்க, மோசே திக்கு பேசுற ஆளு. மோசே ஏதாவது சொல்லணும்னா ஆரோனுடைய சப்போர்ட் தேவை. கையை ரொம்ப நேரம் தூக்கி வைக்க இந்த மோசேக்கு முடியாது. மோசே இங்க வானா அங்க போறதுக்கான கூட்டம் தான் இருக்கு. எல்லா சைட்லயும் வீக்னஸ் தான். ஆனா மோசையின் முகம் பிரகாசித்தது. ஏன்? அப்பாவோடு உறவு. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, மீதி அவர் பார்த்துப்பார். அவருடைய இழுத்து கொண்டு போவார். நான் அவளை நயங்காட்டி அவளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி, ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த மோசே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல, நீங்க எடுக்க வேண்டாம், நான் சொல்லி செபிக்க விரும்புகிற நேரம் போயிட்டு, மோசே செபித்து விட்டு மலையிலிருந்து இறங்கி வரும்போது கீழே ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தரை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி வைக்கிறாங்க. மோசே என்ன பண்ணார் தெரியுமா? அதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு பாளையத்துக்குள்ள இருந்த கூடாரத்தை பெயர்த்து
பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் போடுகிறான். பாளையத்துக்குள்ள 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்க இருக்கிறாங்க. பாளையத்துக்கு வெளியே ஒருத்தரும் கிடையாது. மோசே என்ன பண்ணார் தெரியுமா? கூடாரத்தை பெயர்த்து வெளியே போட்டான். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? நீங்க எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் என் ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இனி இருக்க மாட்டான். எங்க என் ஆண்டவர் கனவீனம் பண்ணப்படுகிறாரோ அந்த இடத்துல எனக்கு கோடி தந்தாலும் இந்த மோசே இருக்க மாட்டான் என்று சொல்லி கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டான். இதுதான் மோசே. ஆண்டவர் துன்மார்க்கருடைய ஆலோசனையில கர்த்தர் இருப்பாரா? இருக்க மாட்டார். மோசே அங்க இருக்க மாட்டார். பாவிகள் வழியில மோசே நிக்க மாட்டார். ஏன்னா அங்க ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லை. பரியாசக்காரர் உட்கார கூட்டத்துல எங்க ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லையோ அங்க அதனால எனக்கு என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்க மாட்டேன். எங்க பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு லீடருக்கு இதுக்கு மேல நீ என்ன வேணும்? அப்போ அதுதானே காங்கிரிகேஷனை ப்ளீஸ் பண்ணதானே. ஆரோன் வந்து காங்கிரிகேஷனை ப்ளீஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கிறான். மோசைக்கு அது மேட்டரே கிடையாது. ஏன் இந்த காங்கிரிகேஷன்ல எப்போ வந்துச்சு? 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் இருந்தார். யாராவது தேடி வந்தாங்களா? ஆனா அதே மோசே உறவாட 40 நாள் போனதும் ஜனங்கள்லாம் மோசையை தேட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா? உன்னை யாரும் தேடலன்னு அதுக்கு காரணம் நீதான். 40 நாள் மோசே மலைக்கு மேல போறான். ஜனங்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கு என்னாச்சோ என்னாச்சோ என்னாச்சோ? ரீசன் என்ன? அங்க கான்டாக்ட்ல இருக்கிறார் மோசே. என்ன யாரும் தேட மாட்டேங்கிறாங்க, என்ன யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்பத்துலலாம் எனக்கு மினிஸ்ட்ரினா என்ன, சாட்டர்டே ஈவினிங் யூத் வர்ஷிப் பண்ணுவோம். சண்டே வர்ஷிப்ல 15 நிமிஷம் வர்ஷிப் பண்ணுவேன். இவ்வளோ தான் மினிஸ்ட்ரி. கேட்டால் ஃபுல் டைம் ஊழியக்காரன். அப்படியே உட்காந்துரு. என்ன ஆண்டவரே இது? ஒரு நாள் ஆண்டவர் லைனை காட்டி கொடுக்குறார். மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு இருட்டா எழுந்து அவர் ஜெபிக்க போகும்போது சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாரும் உம்மை தேடுறாங்க அப்படின்னு. ஆண்டவர் இதை காட்டி கொடுத்தார். இங்க பாரு, நீ என் கூட நெருங்கு, வரும் உனக்கு அழைப்பு. இதுதான் ஆண்டவர் மினிஸ்ட்ரியில காண்பித்து தந்து என் லைஃபே மாத்தினது. அதுதான். நீ யாரையும் தேடி போக தேவையில்லை. இங்க பாரு, இயேசு இருட்டோடு இருட்டா எழுந்து அப்பா கிட்ட பேச போறாரு. சீஷர்கள் சொல்ல, ஜனங்கள் எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள், உம்மை தேடுகிறார்கள். ஆரம்பத்திலலாம் கஸ்டமர் கேர்ல இருந்து போன் வந்தா கூட ஸ்தோத்திரத்தோடு எடுப்பேன். ஆண்டவர் எங்க இருந்து அழைப்பு வருதோ தெரியல, போன் வர ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணுன்னு. இப்போ போன் எடுக்கிறதுக்கு நாட்கள் தனியா இருக்கு. உயர்த்துறது மேன்மைப்படுத்துறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு விஷயமே உறவு தான். உறவு. 40 வருஷம் மோசே யாராவது தேடினாங்களே, ஏன் தேட வைக்கல மோசே நீ? இப்ப 40 இன்னும் வாரேன்னு சொல்லிட்டு மேல போனாரு. மோசைக்கு என்னாச்சோ, மோசைக்கு என்னாச்சோ, மோசைக்கு என்னாச்சோ? உன்னை மிஸ் பண்ணணும். நீ இல்லைன்னா உன் வீடு ஒன்னு மிஸ் பண்ணணும், உன் சர்ச் ஒன்ன மிஸ் பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணலைன்னா நீ அந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கலன்னு அர்த்தம். எப்படி தாக்கத்தை உண்டாக்க? 2 பேரும் தாக்கிட்டு வரணுமா? இல்ல, உறவு. உறவு. நீ 1000 பேரில் ஒரு ஆளா இருக்கலாம், 1,00,000 பேரில் ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா நீ இல்லைன்னா அங்க சம்திங், ஐயோ இவங்க இருந்திருந்தா உன்னை பத்தி பேசணும், உன்னை பத்தி சொல்லணும். அப்படி ஒரு தாக்கத்தை உன்னால உண்டாக்க முடியும் அவரோடு உறவுல உறுதியா இருந்தா. வெஸ்லி ஐயா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல. சும்மா அப்படி போயிடக்கூடாது. ஆண்டவரே ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். இந்த மோசே அப்படிதான் தாக்கத்தை போறா. ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆரோன் சொல்ற, உமக்கு தான் இந்த ஜனங்களை பத்தி தெரியும்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் அப்பாவுக்கு இங்க ஸ்தானம் இல்லையா? அந்த ஃபெலோஷிப் எனக்கு தேவையில்லை. கூடாரத்தை பெயர்த்து வெளியே போட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு பக்கம் லட்சக்கணக்கான ஜனங்கள், இன்னொரு பக்கம் பாளையத்துக்கு வெளியே மோசே கூடாரத்தை பெயர்த்து போடுகிறான். கர்த்தர் எங்க இறங்கினார் தெரியுமா? இந்த கூடாரத்தில் இறங்கினார். நீ கர்த்தருக்காக நிற்பாய் என்றால் உலகமே எதிர்த்தாலும் கர்த்தர் உனக்காக அந்த இடத்துல வந்து நிற்பார்.
இப்போ கர்த்தர் சொல்றார், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது மோசே. மோசே இப்போ என்ன கேட்டிருக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே, ஒருத்தன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான், பயம் காட்டுங்க ஆண்டவரை. கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். ஆண்டவரை, இனியாவது என் நாக்க தொடுங்க ஆண்டவரை. கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். ஆண்டவர், என் கையை கொஞ்ச நேரம் தூக்கி வைக்க முடியல, ஸ்ட்ரென்த் கொடுங்க ஆண்டவரை. கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். என்ன மோசே உனக்கு வேணும்? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, பாதம் அமரணுமே, விருப்பம் அறியணுமே, நானும் விருப்பம். ஆண்டவர், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாப்பா, உங்க மகிமையை பார்க்கணும். மோசே என்ன கேட்ட? மகிமையை பார்க்க. என் மகிமையை பார்த்தா நீ செத்துருவ. செத்துட்டு போறேன், நான் மகிமையை பார்க்கணும். நீங்க அவர்கிட்ட பழகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க மற்ற ஆசையெல்லாம் போயிடும். ஃபர்ஸ்ட் மோசே, ஆண்டவர் பேசும்போது மோசேயுடைய டிமாண்ட் என்ன? நீர் என்ன இடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. பாருங்க ஆண்டவர், அதுக்கு அற்புதம் செஞ்சீங்க, இதுக்கு அற்புதம் செஞ்சீங்க, இன்னும் என் நாக்கு இப்படிதானே இருக்கு. ஆனா இப்போ மோசே வேற ஒரு டிமாண்டும் கிடையாது. I want to see your face, see your glory. எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். மோசே, நீ அப்படிலாம் மகிமை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மோசே ஒரு வார்த்தை பேசல, அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஏன்னா, காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா, அவ்வளவுதான். இந்த உறவு ஆழமா போயிட்டுன்னு வைங்களேன், சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகும். இப்ப உண்மையில அப்படி பார்க்க முடியாது மோசைக்கு. ஆனா ஆண்டவருக்கு கேட்டுட்டானே என் பிள்ளை, நான் இனி எப்படி நோ சொல்ல? அதுல மோசே, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்க வா, அங்க வந்து நெல்ல, கண்மலை வெடிப்புல நான் உன்னை வைத்து என் கரத்தின் நிழல்ல போடும். நீ காலையில ஆயத்தமாகி வா, அதிகாலையிலேயே நீ ஆயத்தமாகு, ரெடி. உன் கூட யாரும் வரக்கூடாது, ஓகே. நீ 2 கற்பலைகளை செதுக்கி கொண்டு வா. ஏன் 2 கற்பலை எடுத்துட்டு கொண்டு வர சொன்னா தெரியுமா? நம்ம ஆளு கோவத்துல தூக்கி போட்டு உடைச்சது. ஃபர்ஸ்ட் கர்த்தரே வெட்டி கொடுத்தார், இப்ப இவன் உடைச்சதுனால இவனை தூக்கிட்டு வர வைக்கிறார். அதுவும் ரெடி. நீ வந்து நெல்லு. அவன் வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் பக்கத்துல வந்து நிற்கிறார். பக்கத்துல வந்து நின்று அவருடைய நாமத்தை சொல்லுகிறார். 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கவனிச்சிங்களா இந்த வார்த்தையை? இதே போலதான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக முச்செடியில் தேவன் எழுந்தருளின போது மோசே ஒரு டிஸ்டன்ஸ்ல நிக்க வைக்கிறார். டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சுட்டு மோசே கேட்கிறார், நீர் யார், உங்க நாமம் என்னன்னு கேட்கும் போது கர்த்தர் வேற ஒண்ணுமே சொல்லல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னார். இப்போ 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பக்கத்துல பக்கத்துல ஒட்டி நிக்கிறாங்க. அப்படி ஒட்டி நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ என்ன சொல்றார் தெரியுமா? நான் கிருபை உள்ளவராக இருக்கிறேன், நான் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன், நான் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறேன், நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நீங்க பழக பழக பழகதான் அவர் யார் என்பதை அறிய முடியும். அவரை குறித்த அறிவு வர 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 நம்முடைய முகம் வந்து பிரகாசிக்கும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஃபர்ஸ்ட் சந்திப்பில் ஆண்டவர், உங்க நாமம் கூட எனக்கு தெரியாது என்று சொன்ன மோசேயின் முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த இந்த மோசே போல வேற ஒருத்தரும் கிடையாது. அப்படி மோசே எந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சாரு? ஒன்றும் இல்லை, உறவு. உறவு.
இந்த உறவு பிரகாசித்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஒரு மலை மேலே ஏறி மகிமை, க்ளோரி அங்கு வெளிப்படுகிறது. அந்த மகிமையிலே அவரோடு கூட யார் பேசிட்டு இருக்கிறா தெரியுமா? இதே மோசே. அன்பு தம்பி தங்கச்சி, ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல கூட நீங்க இருக்கலாம். சாமுவேல்ட்டையும் பேசினார்ல, பழகினார்ல. இந்த ராத்திரி வேளையில மோசையை போல அவரோடு பழகுவதற்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வா. இந்த உறவை கெட்டியா பிடிச்சுக்கோ. ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ணுவார். நீதான் எரிந்து கொண்டிருப்பாய், பிரகாசிப்பாய். இந்த மலையிலிருந்து நாளை இறங்கி போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை, வித்தியாசத்தை மற்றவர்கள் காண்பார்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே, பாடுங்க. ஏசை உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை. கண்களை மூடி இந்த வார்த்தையை இருதயத்தில் சொல்லுங்க. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடுன்னு சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். ரெண்டு கைகள் அப்படி உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே உம்மைத்தானே என் முன்னே நீரு. ஏசையா ஏசையா உம்மை என் முன்னே நீருத்தியுள்ளே. ஏசையா என் முன்னே. சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள. அப்பா யாரும் கிடையாதுப்பா. உம்மை. ஆமென். யாரும் இல்லையே உம்மை போல. நீங்க போதும்னு சொல்லுங்க. அவரை பார்த்து நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும், நீங்க போதும் பா, நீர் போதும் என் வாழ்க்கையில. நீங்க போதும் பா. என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும். இதெல்லாம் அறிக்கையா சொல்லுங்க. அறிக்கை. இந்த உறவுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், யார் கைவிட் எனது இயேசுவை எனது அகலாள உயரமாய் அகல எவ்வளவு அன்பு கூர்ந்தா. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன அவர். அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தேன். சமம் ராத்தன மாமா
என்னை நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் என் இதயம். அப்படியே முழங்காற்படிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க விரும்புறேன். அந்த உறவுக்குள்ள வா. இப்ப நான் உங்க யாரையும் முன்பாக கூப்பிட போறது இல்லை, ஆனா இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த உறவை நான் விரும்புறேன், இனியும் நான் உங்களை அவமானப்படுத்திடக்கூடாது, என்னை உங்ககிட்ட நெருங்க விடாம எது இருக்குதோ அதை எனக்கு உணர்த்துங்கப்பா, அதை நான் தூக்கி போட்டுறேன். அப்படி சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். எஸ், பியூட்டிஃபுல். உங்க இடது கரத்தை அப்படி இருதயத்தில் வச்சு அப்பா கிட்ட பேசுங்க. எனக்கு நெருங்கணும். நீங்க வாய் திறந்து அப்பா கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் எது எது உங்களை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடல. ஆண்டவர் கேட்பாரு, இது என்னது, அதை மட்டும் நீ கீழே போட்டுரு. நீ நல்லா இருப்பமா, நீ நல்லா இருப்ப. உன்னை உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி பார்த்தாங்க தெரியாது, உங்க சர்ச்சில் எப்படி பார்த்தாங்க தெரியாது, ஆனா நீ பிரகாசிக்கும் போது உன்னைதான் பெரிய பிளெஸிங்காவே பார்ப்பாங்க. ஆமென். உன்னை பெற்றெடுத்ததுக்கு உன் பெற்றோர் கர்த்தர் அவ்வளவு மகிமைப்படுத்துவாங்க. உன் சர்ச்சு உன்னை கொண்டாடும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவரோட உயர்த்துவார். ஆண்டவருக்கு தேவை வேற ஒண்ணுமே உன்கிட்ட கேட்கல, உறவு. அப்ப உங்க கூட நான் நெருங்கணும், உங்க கூட நான் பழகணும். இந்த அனுபவத்துல என்ன கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல. இப்படி கைகளை உயர்த்தின பிள்ளைங்க அப்படி கையை உயர்த்துவீங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தகப்பனே நன்றி அப்பா. எது எது இவங்களுக்கு விட கஷ்டமா இருந்துச்சோ இன்னைக்கு அது எளிதாகட்டும். தூக்கி போட்டுறணும். அப்படி ஒரு நிலைக்கு முடிய பிள்ளைகளை டியூன் பண்ணி கொண்டு வாங்க ஆண்டவரே. மோசையை போல அந்த மேகத்துக்குள்ள நீங்களும் மோசையை மட்டும் இருந்தீங்களேப்பா, அந்த இப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்து உடைய பிள்ளைங்க நாளைக்கு இந்த மலையிலிருந்து இறங்கி போகும்போது இவர்களை காண்கிற இவர்கள் பெற்றோர், இவர்கள் நண்பர்கள், இவர்கள் சபையார் அந்த வித்தியாசத்தை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்கார்ந்துக்கோங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 2 நிமிஷம். இன்னைக்கு நைட்டு அடுத்து என்ன செஷன்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. டின்னர், ஆமாம், ஏதோ அடுத்து டின்னர் இருக்கும், அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு வீடியோ ப்ரோக்ராம் போட்டிருக்கிறாங்க, தெரில அது என்னன்னு. அது முடிச்சுட்டு நீங்கள் போயிருங்க. தயவுசெய்து இன்னைக்கு நீங்கள் ஏற்கனவே பாஸ்டர் சொன்னாங்க ஒரு 1/2 hour நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்பாக்கு உங்களுக்கு ப்ரேயர் வரலைன்னாலும் அப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. அப்படி அந்த ப்ரெசன்ஸ்லேயே தூங்கிட்டீங்கன்னா அப்படி தூங்கிடுங்க. ஆண்டவர் நிச்சயம் எனக்கு ராத்திரி உங்க கூட பேசுவார். ஆண்டவருடைய சத்தம் கேட்க ரெடியாக போங்க. கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயமா இன்னைக்கு கர்த்தர் இடைப்படுவார். வேற எந்த கான்வர்சேஷன் வேண்டாம், ஃபோன் எடுத்து தயவு செய்து நோண்டிடாதீங்க. இந்த ஒரு நைட் என் ஆண்டவர் என் ஆவியில் இதை சொல்ல வச்சுட்டே இருக்கிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த நைட்டை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு நைட் இருந்தேன். நிச்சயமா இந்த நைட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இதில் எத்தனை யோசுவாக்களை வைத்திருக்கிறான்னு தெரியாது, எத்தனை மோசைகள் இதில் இருக்க போகிறாங்க தெரியாது, எத்தனை தானியல்கள் இருக்கிறாங்க தெரியாது, எத்தனை எஸ்தர் இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதை நிச்சயம் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.